தனுசு ராசியோட அதிபதி குரு. இவர்கள் இயல்பிலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சிபிள்ஸோட வாழ்வாங்க. நான் இப்படி தான், என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத, என்னுடைய பிரின்சிபிளுக்கு நீ ஒத்து வரதா இருந்தால் என் கூட பழகு, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு கட்டாயப்படுத்தவே இல்லை, நீ யாரு, நான் நானா இருக்கேன் அப்படின்னு எப்பவுமே ஒரு கெத்தாவே இருப்பாங்க. அன்பா சொன்னீங்கன்னா அடிமை, அன்புக்கு அடிமை, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இவங்க. அதிகாரம் பண்ணீங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. அன்புக்கு நீங்கள் அன்பாகவும் காதலாகவும் சொன்னீங்கன்னா இவங்களை போல இறங்கி அதுக்கு அப்படி அடிபணிஞ்சு செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதே போல குழந்தைகளால் மனவேதனை, அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியால் மனவேதனை, மனைவியாலும் மனவேதனை அடையாத தனுசு ராசி தனுசு இருக்கிற ஆண்களே இல்லை என்னலாம். நீ என்ன பெருசாக செஞ்சிட்ட அப்படின்றப்போ அந்த ஒரு வார்த்தை ஒரு ஆணுக்கு மொத்தமாக ஒரு ஆணை உடைச்சு போடுற வார்த்தை. அது யாருக்காகலாம் இவங்க வாழ்ந்தாங்களோ, யாருக்காகலாம் இவங்க கஷ்டப்பட்டாங்களோ, யாருக்காகலாம் ஓடி 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 இந்த செல்வத்தை சேர்த்தாங்களோ அவங்களே எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கடைசியில் ஒரு எண்ட் ஆஃப் த டே இவங்களுக்கு ஒரு சபையில் வச்சு அசிங்கப்படுத்திடுவாங்க. வணக்கம். இன்னைக்கு நாம தனுசு ராசி தனுசு லக்னத்து ஆண்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, அதை எப்படி அணுகணும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தனுசு ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் வீடு, ஒரு நெருப்பு வீடு. அது தனுசு ராசியோட அதிபதி குரு. இவர்கள் இயல்பிலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்சிபிள்ஸோட வாழ்வாங்க. நான் இப்படி தான், என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாத, என்னுடைய பிரின்சிபிளுக்கு நீ ஒத்து வரதா இருந்தால் என் கூட பழகு, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு கட்டாயப்படுத்தவே இல்லை, நீ யாரு, நான் நானா இருக்கேன் அப்படின்னு எப்பவுமே ஒரு கெத்தாவே இருப்பாங்க. இவங்களுடைய கவலை இவர்களோட நெருங்கி பழகிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மேலோட்டமாக இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு எனக்கு எந்த கவலையும், நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இவங்களை நீங்கள் ப்ரெஷர் பண்ணுறதோ, இவங்களை நீங்கள் கட்டாயப்படுத்துறதோ, இவங்களை நீங்கள் அச்சுறுத்துறதோ, இல்லை இவங்களை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறதோ ஆகவே ஆகாது. இவங்களை கட்டாயப்படுத்தி நீங்கள் எதுவுமே செய்ய வைக்க முடியாது. நீ இத்தனை மணிக்கு நீங்கள் வரல என்ன ஆகும் தெரியுமா, வர முடியாதுடா, என்ன மிரட்டுறியா, ஆனதை பார்த்துக்க, உன்னை என்ன பண்ண முடியும், நீ என்ன வேணால் செஞ்சுக்க அப்படின்ட்டுருவாங்க. அப்போ ஒரு அன்பின் பால் தான் நீங்கள் இவங்களை அப்படியே கொண்டு வர முடியும். ஒருபோதும் என்றைக்குமே இவங்களை நம்ம கட்டாயப்படுத்தி இவங்களை ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி நிர்பந்தப்படுத்தி ஒரு விஷயத்தை செய்ய வச்சிடலான்னு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் தோல்வி. அப்போ அப்படியே ஆப்போசிட்டாக அன்பாக சொன்னீங்கன்னா அடிமை, அன்புக்கு அடிமை, ரெண்டு எக்ஸ்ட்ரீம் இவங்க. அதிகாரம் பண்ணீங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. அன்புக்கு நீங்கள் அன்பாகவும் காதலாகவும் சொன்னீங்கன்னா இவங்களை போல இறங்கி அதுக்கு அப்படி அடிபணிஞ்சு செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. ரெண்டாவது, இந்த நெருப்பு பார்த்திங்கன்னா ஒரு புனிதமான நெருப்பு. இந்த நெருப்பு வீடுன்னு சொல்லி தனுசோட நெருப்புன்ற பார்த்திங்கன்னா ஒரு புனிதமான நெருப்பு. இந்த புனித தீபம் இவர்களுக்கு நன்மை செய்தான்றதை விட இவர்களை சார்ந்தவர்களுக்கு, இவர்களை நம்பியவர்களுக்கு, இவர்களை நாடி வந்தவர்களுக்கு தான் நன்மை செய்யும். உதாரணத்துக்கு இவங்களுடைய பணம் பார்த்திங்கன்னா, இவங்க சம்பாத்தியமோ, இவங்களுடைய பணமோ, இவங்களுடைய காசோ, இவங்களுடைய உழைப்போ பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பெருசாக நன்மை செய்யாது. இவருடைய குழந்தைகளுக்கு, இவருடைய மனைவிக்கு, இவருடைய தந்தை தாய்க்கு, இவருடைய அண்ணன் தம்பிக்கு, நண்பர்களுக்கு, இவரை சார்ந்தவர்கள் எல்லாமே பயன்படும். அதுதான் இவர் விரும்பவும் செய்வார். அதே போல குழந்தைகளால் மனவேதனை, அண்ணன் தம்பி அங்காளி பங்காளியால் மனவேதனை, மனைவியாலும் மனவேதனை அடையாத தனுசு ராசி தனுசு இருக்கிற ஆண்களே இல்லை என்னலாம். ஆனாலும் மீண்டும் 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 இந்த குரூப்புக்கு தான் அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். உதாரணத்துக்கு அவர் ஒரு சாதாரண வேலையில் இருப்பார், ஆனால் அவருடைய குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்கணும், ஒரு பெரிய இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தன்னுடைய அளவுக்கு அதிகமாக கடன் சுமையை வாங்கி தலையில் ஏற்றிக்கிட்டு சுமக்கிறது எல்லாமே இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் தான். தனுசு ராசி தனுசு லக்கணம் கடன் வாங்கி அந்த கடனை அடைச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த கடனை இவர் அனுபவிச்சார்னு பார்த்தீங்கன்னா அந்த கடனில் இருக்கக்கூடிய காசை இவர் அனுபவிச்சிருக்க மட்டும் அந்த கடனே வேற ஒருத்தருக்காக வாங்கியிருப்பார். அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வாங்குவேன், தங்கச்சியை படிக்க வைக்க வாங்கினேன், குழந்தைகளுக்காக வாங்கினேன், மனைவிக்காக வாங்கினேன், அம்மா வைத்தியதுக்காக வாங்கினேன், அப்பாவை கடன்லேருந்து மீட்கிறதுக்காக நான் வாங்கினேன். பிறருக்காக வாழ்ந்து பிறருக்காக தேய்கிறது எல்லாமே இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தார்கள் தான். ஆனாலும் இத்தனை அடி வாங்கினாலும், இத்தனை மிதி வாங்கினாலும், இத்தனை கஷ்டங்கள், இத்தனை சோகங்கள், இத்தனை வேதனைகள் இருந்தாலும் வெளியில் ரொம்ப கெத்த காட்டிக்குவாங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாத ஒருத்தன் எப்படி இருந்தால் எப்படி இருப்பானோ அப்படி காட்டுவாங்க. இவங்க அழுகிறது வெளில தெரியாது. அப்படியே தன்னுடைய அன்பை கூட கொஞ்சம் அதிகாரமாக தான் காட்டுறது. என்ன சாப்பிட மாட்டியா, இல்லை சாப்பிடு அப்படின்றது. வெளி தோட்டத்துக்கு சண்டை போட்டிருக்க மாதிரி தெரியும், ஆனால் அவங்க தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் தன் இணையர் தான் கேட்காமலே சில விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க, தான் சொல்லாமலே செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அது அவங்க கிடைக்குதானா, கிடைக்காது. பெரும்பாலும் உங்களை வேதனைப்படுத்திடுவாங்க. ஆனால் அப்புறம் மெல்ல சொல்லுவாங்க, நீ சொல்லாமலே செய்வேன்னு நினச்சேன், சரி பரவாயில்ல அப்படின்னு ஒவ்வொரு முறையும்
இவங்க தான் அந்த பார்ட்னரை வந்து மன்னிச்சு விட்டு கொடுத்து போவாங்க. தன் குழந்தைகள் தன் கேட்காமலே ஒரு விஷயத்தை செய்ய நினைப்பாங்க. அந்த குழந்தைகள் இவங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. பரிசு அந்த குழந்தைக்கு விட்டு கொடுக்குறது. தன்னுடைய இணையர் வந்து தான் சொல்லாமலே ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறது. ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்போதும் இவங்க கீழே இறங்கி நீ செய்வேன்னு நினச்சேன், சரி பரவாயில்ல நான் செய்கிறேன் அப்படின்னு இவங்க விட்டு கொடுக்குறது வெளில தெரியாது. கடைசியில் இவங்களுக்கு மிஞ்சின பேர் எல்லாமே நீ என்ன செஞ்சிட்ட ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. நீ என்ன பெருசாக செஞ்சிட்ட அப்படின்றப்போ அந்த ஒரு வார்த்தை ஒரு ஆணுக்கு மொத்தமாக ஒரு ஆணை உடைச்சி போடுற வார்த்தை அது. யாருக்காகலாம் இவங்க வாழ்ந்தாங்களோ, யாருக்காகலாம் இவங்க கஷ்டப்பட்டாங்களோ, யாருக்காகலாம் வந்து ஓடி 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 இந்த செல்வத்தை சேர்த்தாங்களோ அவங்களே எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கடைசியில் ஒரு எண்ட் ஆஃப் த டே இவங்களுக்கு ஒரு சபையில் வச்சு அசிங்கப்படுத்திடுவாங்க. குடும்பத்தாரால், மனைவியால், குழந்தைகளால், பங்காளிகளால், நண்பர்களால் மனவேதனைப்படாத தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களே இல்லை எனலாம். கமெண்ட்ஸை தெரிவிங்க. அதே போல் இவங்களால் சில்லறத்தனமாக பிஹேவ் பண்ணவே முடியாது. ஒரு பரந்த மனம், ஒரு ஜென்ராசிட்டி எடுத்துக்க, பார்த்துக்கலாம், ஜெயிச்சுக்கலாம், செஞ்சுக்கலாம், வேணுமா எடுத்துக்கோ. அவங்களுடைய சிம்பலே பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு அப்படியே வானத்தை நோக்கி இருக்கும். உங்கள் எண்ணம் எல்லாமே ஒரு உயர்ந்த எண்ணம் தான். ரொம்ப அப்படியே குறுக்கடாக நேரோவாக அவங்கள யோசிக்க முடியாது. பார்த்துக்க, இப்போ என்ன வேணுமோ செஞ்சுக்கலாம் அப்படி தான் இருப்பாங்க. அட்வைஸ் பண்ணுறது, மற்றவங்களுடைய வழியை தன் வழியாக பாவிக்கிறது, மற்றவங்களுக்கு வழி சொல்கிறது. சந்தானம் சொல்கிற மாதிரி ஓம் பிரச்சனையே டிப்பர் லாரி வழியை அல்ற அளவுக்கு இருக்குது, நீ மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறியானா இவங்க அப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கும், ஆனால் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இந்த தனுசு ராசி தனுசு இருக்கிற ஆண்கள்கிட்ட நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், ஆனால் சொல்லிட்டு செய்யணும். ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அது இல்லை அப்படின்னு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் உண்மையாக மட்டும் இருக்கணும் தனுசு ராசி தனுசு இருக்கிற ஆண்கள் கிட்ட. ஏன்னா இவங்க கிட்ட ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை வந்து தெரியாத மாதிரியே கேட்கறது, அந்த பொய்யை கேட்டு உண்மை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பொய்யை கேட்குற அந்த விஷயம் இருக்கு இல்லையாமே, அது எல்லாமே இந்த தனுசு ராசி தனுசு இருக்கிறதுடைய இயல்பாகவே அமையும். அவங்க கேட்குறது எல்லாமே ஒன்று தான், எங்கிட்ட உண்மையாரு, டிரான்ஸ்பரண்டாரு, நேர்மையாரு, என்கிட்ட சொல்லிவிட்டு என்ன வேணால் செய், ஆனால் சொல்லாமல் எதுவும் செய்யாத. நீ சொல்லாமல் ஒன்று செஞ்சு பொய் சொல்லிட்டேன்னா அது எனக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதே உங்களோட வாதமாகவே இருக்கும். ஏன்னா இவங்க பெரும்பாலும் இவங்க நேசிக்கிறவங்ககிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்காங்க, உண்மையாக தான் இருக்காங்க, நேர்மையாக தான் இருக்காங்க, அவங்க சொல்ல நினச்சதை சொல்லிடுறாங்க. ஆனால் சோகம் என்னென்னா இவங்களுக்கு அமையிற பிஸ்னஸ் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர் எல்லாருமே இவங்க அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு மனவேதனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என் அளவுக்கு நீ என்கிட்ட வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை, ஏதோ ஒரு விஷயத்தை நீ என்கிட்ட ஹைட் பண்ணிடுற அப்படின்வாங்க. அதில் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு திருப்தி இருக்காது. ரெண்டாவது, இன்னொரு முக்கியமான விஷயம், கடவுள் பக்தி. இவங்க எந்த மதம் சார்ந்து இருந்தாலும் சரி, எந்த இனம் சார்ந்து இருந்தாலும் சரி, எந்த இடம் சார்ந்து இருந்தாலும் சரி, கடவுள் பக்தி, அவங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தின் மீது அல்லாதி அன்பு இருக்கும், அல்லாதி பிரியம் இருக்கும், அல்லாதி பக்தி இருக்கும், பயம் இருக்கும். வெரி காட் ஃபியரிங் அண்ட் வெரி ரிலீஜியஸ். தன் மதம் சார்ந்து, தன் இனம் சார்ந்து, தன் பக்தி சார்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக வச்சுருப்பாங்க. கோயில் போகணும் அப்படின்னா உடனே கிளம்பி போகிறது, கோயிலுக்காக ஏதாவது செய்யணும்னா உடனே செய்கிறது, இதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது, ஒரு விஷயத்தை அடுத்தவங்க யோசிக்கிறது. எதிரியே இருந்தாலும் அந்த எதிரி இடத்துலேருந்து யோசித்து நம்ம பக்கம் தவறு இருக்கா அப்படின்னு அந்த எதிரியின் இடத்துலேருந்து தன்னை பொருத்தி பார்த்து தன் மீது தவறு இல்லைன்னா மட்டும்தான் அந்த விஷயத்தில் போர் செய்ய இறங்குவாங்க. அவன் பக்கம் நியாயம் இருக்குது, இல்லை அவன் பக்கம் பெருசாக தப்பு இல்லை, இந்த பிரச்சனையை பெருசுப்படுத்த வேணான்னு ஒரு தனுசு ராசி முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த பிரச்சனை அதோட சால்வ். ஆனால் ஒரு தனுசு ராசிக்காரர், தனுசு லக்னத்துக்காரரை நீங்கள் எதிர்த்துட்டீங்க அப்படின்னா, அவரும் இதை எதிர்த்தே ஆகணும் முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் தான் ஜெயிப்பார். நீங்கள் ஒரு தனுசு ராசிக்காரரை ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா அவர் வந்து கடவுளின் பிள்ளையாக தன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தன் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை சண்டை போடுறார். தன் பக்கம் நியாயம் இல்லை, தன் பக்கம் வந்து போதிய தவறு அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை அதோட சால்வ் பண்ணிவிட்டு என் பக்கம் தான் தவறு அப்படிங்கிறது அந்த சபையில் ஒத்துக்கிட்டு மிக மிக சமாதானமாக போகக்கூடிய ஒரு நேர்மையின் உச்சமானது தான் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்து ஆண்களுடைய மனிதாபிமானமே. இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்து ஆண்களுடைய இன்னொரு முக்கியமான விஷயம் தான், இந்த கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சந்திக்காத தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்கள் இல்லைன்னெல்லாம் பெரும்பாலும் பணம் சார்ந்த ஒரு சிக்கல் அனுபவிச்சிடுறாங்க. இங்கே இப்போ கடன் பட்டுறது, இல்லை இவங்க போய் பணம் லாக் ஆகிடுறது, உதவி செஞ்ச இடத்துல வந்து பணம் திரும்ப கிடைக்காம போகிறது, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இந்த இப்போ லோனு, பேங்க் ப்ராசஸ், இதில் டாக்குமெண்ட் இஷ்யூஸில் சிக்காத தனுசு ராசி தனுசு லக்னமே இல்லைன்னெல்லாம். ஆனால் இத்தனை பேரால் ஏமாற்றப்பட்டாலும் இவர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், ஏமாற்றத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் இவர்கள் யாரையும் ஏமாற்றுவது இல்லை. அத்தனை உன்னதமான ஒரு ராசி. யாரையும் ஏமாத்துறதுல போடா
நான் தான் ஏமாந்துருக்கேன், நான் தான் விட்டு கொடுத்துருக்கேன், நான் தான் இழந்திருக்கேன், என்னை யாரும் இந்த மாதிரி நேர்மையை நடந்துக்கிட்டது இல்லை, நான் தான் மற்றவங்க நேர்மையை நடந்திருக்கேன், நான் தான் ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஏமாற்றத்தின் வழியை சுமந்து கொண்டு தான் இவர்கள் வாழ்கிறார்கள். அதே போல் இவருக்கு வருமானமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வரும். ஏன்னா இவருடைய தனஸ்தானமே சனி வீடு அப்படிங்கிறப்ப அந்த வருமானம் வந்து சிறுக தான் வருது. தவிர ஒரு பெருங்கொண்ட பணமாக அட் அ டைமில் நான் அடித்தேன் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு ஸ்லோ ப்ராசஸில் இவங்க இன்கம் ஜென்ரேட் ஆகுது. இவருடைய சேவிங்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர ஒரு பெருங்கொண்ட பணத்தை ஒரே லம்பாக எடுத்து சம்பாரித்து செட்டில் ஆனதாக எந்த ஒரு தனுசு ராசி தனுசு லக்னமே இல்லை. இவருடைய போராடி தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதே போல் தனுசு ராசி தனுசு லக்னம் இந்த இடம் பூமி வாகனம் சொத்து சுகம் ப்ராப்பர்ட்டி இதுகள்லேயும் நிறைய இஷ்யூஸ் சந்திக்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் இல்லாத தனுசு ராசி தனுசு லக்னம் இல்லை எனலாம். ஏன்னா நிறைய விஷயங்களில் இவங்க வந்து ஒரு நூலிலையில் ஏமாந்துருவாங்க. வேறு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இவங்க மற்றவங்க ப்ராப்பர்ட்டிஸுக்கு இவங்களை விற்கிறது, இல்லை இதில் டாக்குமெண்டேஷன் ப்ராசஸில் பிரச்சனை, இல்லை வீடு கட்ட ஆரம்பித்து அது கடன் ஆகிறது, இல்லை இந்த வீடு வாகனமில் வந்து கண்டிப்பாக ஒரு மன வேதனையை இவங்க அனுபவிச்சிடுறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களில் இவங்க மனவேதனை அனுபவித்தாலும் யாரையும் மனம் நோக ஒரு விஷயத்தை அவங்களால செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான ராசி மேன்மையான லக்னத்தை சேர்ந்தவர்கள் தனுசு ராசி தனுசு லக்ன ஆண்கள். இது போக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது, அதற்கு முன்னேற்றத்துக்கு என்ன வழிகள், அது எல்லாத்தையுமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து சொல்லலாம். உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னா கீழ்கண்ட நம்பரில் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய தனிநபர் ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க. நிச்சயமாக நான் பார்த்து சொல்கிறேன். நன்றி.